ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மிக்ஸியில் கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. தக்காளியுமே 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதோட கறிப்பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தக்காளி அதோட ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம், மிளகு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதையும் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் கொஞ்சமாக மஞ்சள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆஃப் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. குக்கரை நல்லா முன்னதுக்கப்புறம் 15-20 விசில் தாராளமாக விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கால் நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு சூப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கறி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆட்டுக்கால் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், வேணுங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் சூப்பில் கொலாஜன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.